96 படத்தை கொடுத்த பிரேம்குமார் இயக்கத்தில் சூர்யா தயாரிப்பில் கார்த்தி, அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண் உள்ளிட்டோர் நடித்த மெய்யழகன் படம் இன்று தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிறது. இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்ற நிலையில் படம் உண்மையாகவே நன்றாக இருக்கிறதா இல்லையா என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். சொந்தங்களால் சொத்து இழந்து இரவோடு இரவாக தஞ்சாவூரை விட்டு செல்லும் அரவிந்த் சாமியின் குடும்பம் 20 ஆண்டுகள் கடந்து சொந்த ஊரில் நடக்கும் தன் சித்தி மகள் திருமணத்தில் பங்கேற்க மீண்டும் தஞ்சாவூர் வருகிறார். அங்கு அவரை உபசரிக்க வரும் உறவுக்காரர் கார்த்திக்குடன் அரவிந்த் சாமி பழக நேர்கிறது. கார்த்தியின் பெயர் கூட தெரியாமல் அல்லது தெரிந்து கொள்ள விரும்பாமல் அவருடன் பழகும் அரவிந்த் சாமி இறுதியில் தன்னை தெய்வமாக பாவிக்கும் கார்த்தியின் பெயர் கூட தெரியாமல் இருக்கிறோமே என்கிற குற்ற உணர்வில் அந்த இரவு முடிந்து விடியும் போது சென்னை வந்து விடுகிறார். அதன் பின் கார்த்தியின் பெயர் மெய்யழகன் என்பதை அறிந்து டைட்டில் கார்டு போட்டு படத்தை முடிக்கிறார்கள். கார்த்தியை யார் என்று தெரியவில்லை என்றாலும் மனம் புண்படும் என்பதற்காக தெரிந்தது போல காட்டிக்கொள்கிறார் அரவிந்த் சாமி. கார்த்தியால் சென்னைக்கு போகும் பஸ்ஸை தவறவிடும் அரவிந்த் சாமி அவருடனே தங்க நேர்கிறது. ஒரு நாள் இரவை கார்த்தியுடன் குடித்து அரட்டை அடித்து கழிக்கும் அரவிந்த் சாமி அவரை பற்றி நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார். அவரது பெயரை தவிர தன்னை நன்றாக தெரியும் என்று கூறி தன்னிடம் இப்படி அன்பு காட்டும் ஒருவனை தனக்கு தெரியவில்லை என்று மனமுடைந்து கார்த்தியிடம் சொல்லாமல் கொள்ளாமல் அவரது வீட்டில் இருந்து வெளியேறுகிறார் அரவிந்த் சாமி. இறுதியில் அவர் கார்த்தியின் பெயர் என்ன என தெரிந்து கொண்டாரா? கார்த்திக்கும் அரவிந்த் சாமிக்கும் என்ன சம்பந்தம்? கடைசி 5 நிமிடங்கள் வரை இந்த இரு கேள்விகளுடன் மட்டும் பயணிக்கிறது திரைப்படம். ஊர் பாசம், சொந்தங்களுக்குள் சொத்து பிரச்சனையால் வரும் வன்மம், விட்டு போன சொந்தங்களை திரும்ப பார்க்கும் போது வரும் மகிழ்ச்சி என இயல்பு வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களை உண்மைக்கு அருகில் சொல்ல நினைத்து வெற்றி பெற்றிருக்கிறார் இயக்குனர். படத்தின் ஆரம்பம் முதல் கிளைமாக்ஸ் வரை ரசிகர்களுக்கு எங்கு திரும்பினாலும் அன்பால் அடிதான். முக்கிய கதாபாத்திரங்களாக இருந்தாலும் சரி, 2 நிமிடம் வந்து போகும் சிறு கதாபாத்திரங்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் மனதில் நிற்கும் வகையில் அனைத்து கேரக்டர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. படத்தில் இடம்பெற்றுள்ள காமெடி வசனங்கள் இயல்பாக 4 பேருக்குள் நடக்கும் உரையாடலில் எழும் தற்செயலான நகைச்சுவை போல இருப்பது ரசிகர்களை கதாபாத்திரங்களுக்கு இன்னும் நெருக்கமாக உணர செய்கிறது. சொந்தங்களை இழந்து நகர வாழ்க்கைக்காக தன்னை மாற்றிக்கொண்ட நடுத்தர வயது மனிதராக வரும் அரவிந்த் சாமி பாடல் பாடியும் மைக்கேல் ஜாக்சனின் மூன்வாக் நடனம் ஆடியும் அசத்துகிறார். தன் மீது எவ்வளவு அன்பு காட்டும் ஒருவனை பார்த்து ஆடிப்போய் இவனை யாரை நினைவுபடுத்த முடியலையே என்று உடைந்து அழும் காட்சியில் ஸ்கோர் செய்கிறார். அரவிந்த் சாமியின் மாமாவாக வரும் ராஜ்கிரணின் நடிப்பிலும் வசன உச்சரிப்பிலும் தள்ளாத முதுமையும் முதிர்ச்சியும் தெரிகிறது. ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் தங்களுக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்து முடித்திருக்கின்றனர். லோகேஷ் கனகராஜ், வினோத், பா ரஞ்சித் ஆகியோரின் 2வது திரைப்படம் கார்த்தியின் படமாக அமைந்துள்ளது. பா ரஞ்சித்தின் மெட்ராஸ், வினோத்தின் தீரன், லோகேஷின் கைதி ஆகிய படங்கள் அந்தந்த இயக்குனரின் 2வது படங்கள் ஆகும். கார்த்தியை வைத்து இந்த இயக்குனர்கள் இயக்கும் அவர்கள் 2வது திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த இயக்குனர்கள் அடுத்ததாக தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர்களாக உயர்ந்துள்ளார். அதே போல 96 படத்திற்கு பிறகு கார்த்தியை வைத்து தன் 2வது திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் பிரேம்குமார். இப்படமும் பாசிட்டிவான விமர்சனங்களை தான் பெற்று வருகின்றது. எனவே கார்த்தியின் இயக்குனர்களின் 2வது பட சென்டிமெண்ட்டும் மீண்டும் ஒர்க் அவுட் ஆகியிருப்பதாக தெரிகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. படம் பார்ப்பவர்கள் அது குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகிறார்கள். இப்படி ஒரு படத்தை பார்த்து வெகு காலமாக்கிவிட்டது. ஏதோ நாமே கார்த்தி, அரவிந்த் சாமியுடன் தஞ்சாவூரில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. தன் புத்தகத்தை அழகாக படமாக்கி இருக்கிறார் பிரேம்குமார். கார்த்தி, அரவிந்த் சாமி காம்போ அருமையாக இருக்கிறது. கார்த்தியின் காமெடி கவுண்டர் சூப்பர். சிறு கதாபாத்திரங்கள் கூட நினைவில் நிற்கும்படி இருக்கிறது. 10 நிமிடம் கூட வராத கருணாகரனின் காட்சிகள் சிறப்பு. இந்த கதை முடியவே கூடாது என தோன்றுகிறது. ஒரு இரவில் நடக்கும் விஷயத்தை அழகாக படமாக்கி இன்னும் கொஞ்ச நேரம் பட ஓடக்கூடாதா என ஏங்க வைக்கிறது. கார்த்தி, அரவிந்த் சாமி நடிப்பை பாராட்டியே ஆக வேண்டும். இந்த கூட்டணி தொடர வேண்டும். மெய்யழகனுக்காக கார்த்தி, அரவிந்த் சாமிக்கு நிறைய விருதுகள் காத்திருக்கிறது. எமோஷனல் காட்சிகளில் அழ வைத்து விடுகிறார் பிரேம்குமார். அழுகையே வராது என்பவர்களை கூட அழ வைக்கிறார். மெய்யழகன் கார்த்தியை சினிமா ரசிகர்கள் நினைத்தாலும் கூட மறக்க முடியாது. காலத்தால் அழியாத கதாபாத்திரம். ஜானு ராம் மாதிரி மெய்யழகனில் கார்த்தி, அரவிந்த் சாமி எனும் 2 பேரை வைத்து படத்தை முடித்து விட்டார். காமெடி காட்சிகளும் நன்றாக இருக்கிறது. மெய்யழகனை சத்தியம் சுந்தரம் என்கிற பெயரில் தெலுங்கில் ரிலீஸ் செய்திருக்கிறார்கள். தெலுங்கில் அந்த படத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களும் பாராட்டுகிறார்கள். கார்த்திக் ஆர்வுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் பார்சல் என தெலுங்கு பேசும் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர்.